அனைவருக்கும் நாடி கார்த்தியின் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோடு நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி பஸ்ஸுக்கு நம்ம வந்திருந்ததை நான் ஒரு ஷார்ட்ஸாகவே ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். திருச்சிக்கு நாங்கள் கரெக்டாக வந்து இறங்கின உடனேவே இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த பேருந்தில் சேலம் வரைக்கும் பயணம் செய்ய போகிறோம். கரெக்டாக காலையில் 11:05 ஆகுது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து சேலத்துக்கு போகிறது. நான் சேலத்துக்கு ஏற்கனவே பெங்களூர்லேருந்து சேலம் போயிருக்கிறத நான் ஒரு தனி வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். போகக்கூடிய பாதையில் என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்னலாம் இருக்குது, நம்ம போகக்கூடிய பாதையில் முசிறி, தொட்டியம், நாமக்கல் வழியாக சேலம் போக போகிறோம். இதற்கிடையில் வேறு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது, எத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆகிறோம் அப்படிங்கிற எல்லா தகவலுமே உங்களுக்கு நான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். வாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 7:45க்கெலாம் பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வழியாக வரக்கூடிய திருச்சி பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். தஞ்சாவூருக்கு ஒரு 9:10க்கு வந்துருந்த இந்த பஸ்ஸில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்காக ஒரு 10 நிமிஷம் நிற்கும்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதே பேருந்துலேயே திருச்சிக்கு காலையில் 11 மணிக்கு வந்து இறங்கிட்டோம். பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம தஞ்சாவூர் திருச்சி சாலை வழியாக காரில் ட்ராவல் பண்ணி வரும்பொழுது இதே பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை கடந்து தான் விராலிமலை, நார்த்தாமலைக்கெலாம் போயிருக்கோம். அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். திருச்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒவ்வொரு இடமும் ஞாபகத்துக்கு வரும். அந்த இடத்துல இப்போ பஞ்சப்பூர் பேருந்து நிலையமும் ஒரு முக்கியமான இடமா அமைஞ்சிருக்கு. இந்த சந்திப்பு ரொம்பவே முக்கியமானது. இந்த இடத்துல நம்ம திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போக முடியும். ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னு சொன்னாக்கா சென்னைக்கு போகலாம். இங்கிருந்து சென்னைக்கு 323 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சின்னு சொன்னாலே எல்லா பகுதியிலையும் பார்த்திங்கன்னா நீராதார பகுதியாக இருந்தாலும் சரி, சுற்றுலாத்தலமாக இருந்தாலும் சரி, கோவில் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சிறப்புகள் இருந்தாலும் இந்தியாவிலேயே ஒரு 10 தூய்மையான நகரத்தில் நம்ம திருச்சியும் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாமே ரொம்பவே பெருமையாக இருக்கும். பரப்பளவு அடிப்படையில் நம்ம திருச்சி மாநகரம் 3வது பெரிய மாநகரம் மட்டும் கிடையாது, மக்கள் தொகை அடிப்படையில் 4வது பெரிய நகரமாகவும் திகழுது. காவிரியினுடைய ஆற்றங்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிற திருச்சி மாநகரம் முற்கால சோழர்களுடைய தலைநகரமாகவும் இருந்திருக்கு. திருச்சியிலிருந்து சேலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 143 கிலோமீட்டரை நம்ம ஒரு 3 மணி நேரம் குறையாமல் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சி அவுட்டரை தொட்டுட்ருக்கோம். டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர் 126 ரூபா. முன்னாடி போகக்கூடிய பேருந்து மதுரையிலேருந்து வருது. திருச்சிக்கு அடுத்து விழுப்புரம், திண்டிவனம் வழியாக காஞ்சிபுரம் போகக்கூடியதை பார்க்குறோம். திருச்சி மாநகரத்துக்கே நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய காவேரி ஆற்று பாலத்தை தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் ஸ்ரீரங்கம் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த காவேரி ஆற்று பாலம் வழியாக 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது மே 14, 2026 தான் நான் பயணம் செஞ்சுருந்தேன். இப்போ வரக்கூடிய சாலையினுடைய பிரிவில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா உத்தமர் கோவில், குணசீலம் போகலாம். இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் சாலை வழியாக போக போகிறோம். இதை கடந்துமே நம்ம உத்தமர் கோவில், குணசீலம் கடந்து தான் நம்ம பயணம் இருக்கும். திருச்சி மாநகரத்தில் ஓடக்கூடிய காவேரி ஆற்றுப்பாலத்தை கடந்து வந்தோம் இல்லையா, இப்போ நம்ம அடுத்து ஒரு முக்கியமான ஐகானிக் பிளேஸாக இருக்கக்கூடிய கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் தான் நம்ம பயணம் இருக்க போகுது. தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுதே அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது.
தேசிய நெடுஞ்சாலை 81 நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். இந்த சாலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஹைவேவாக இருக்குது. இது 321 கிலோமீட்டரை கோயம்புத்தூர்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் இணைக்கக்கூடிய சாலையாக அமைஞ்சிருக்கு. இந்த திருச்சி சென்னை ட்ரங்க் ரோட்டில் முதல் நிறுத்தமாக வரக்கூடியது டோல்கேட் தான். இப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்ருக்கோம். டோல்கேட் பேருந்து நிறுத்தத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு தடவை சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராகவே இருந்தது. இதை கடந்து நம்ம உத்தமர் கோவில் குணசீலம் வழியாக முசிறிக்கு போக போகிறோம். இந்த பாலத்தினுடைய வலப்பக்கத்தில் நம்ம சர்வீஸ் சாலையில் இறங்கி நம்ம உத்தமர் கோவில் பிச்சாண்டர் கோவில் சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துக்கு போக முடியும். இந்த கோவிலில் மட்டும்தான் மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய சிவன், பிரம்மன், விஷ்ணு 3 பேரும் தனித்தனி சன்னதியில் இருக்கக்கூடிய ஆலயமாக அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி இங்கே ஞான சரஸ்வதி அப்படிங்கிற பெயரில் விளங்கி அருள் புரிகிறாங்க. மும்மூர்த்திகளுக்கான தனித்தனி சன்னதி மட்டும் கிடையாது, அவர்களுடைய துணைவியாருக்குமே இங்கே தனித்தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்ததுனால கடம்பனூர், திருக்கரம்பனூர் அப்படிங்கிற பெயரும் இந்த இடத்துக்கு உண்டு. இந்த கோவிலுக்கு ஸ்ரீரங்கத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் 4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. அதுவே திருச்சி மலைக்கோட்டை ரயில் நிலையத்திலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னாக்கா 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிவ வைணவ தலத்துக்கு வாழை மரம் தலவிருச்சமாக இருக்கிறது ஒரு சிறப்பு. இப்போ வரக்கூடிய இந்த திருச்சி சேலம் மெயின் ரோட்டில் ரைட் ஹேண்ட் சைட் திரும்பணும் அப்படின்னா மணச்சநல்லூர், துறையூர் போகலாம். ஸ்ட்ரைட்டாக முசிறி, நாமக்கல், சேலம் போகக்கூடியது. கொள்ளிடக்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இருவழி சாலையில் நம்ம பயணம் செய்யும் பொழுது நொச்சியம், துடையூர் அப்படிங்கிற சிறிய கிராமங்களை கடந்து நம்ம திருவாசி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை கடந்து போக போகிறோம். உத்தமர் கோவிலை தொடர்ந்து திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் திருவாசி அப்படிங்கிற பகுதியில் சிவபெருமான் மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் விளங்குறாரு. இது ஒரு 62வது சிவத்தலமாக அமைஞ்சிருக்கு. அம்பிகை பாலாம்பிகை என்ற பெயரில் தாமரை மலர் மீது நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய கோவில். இங்கே இருக்கக்கூடிய பெருமானையும் அம்பிகையையும் வணங்கணும் அப்படின்னா தீராத வலிப்பு நோயையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ வரக்கூடிய வாத்தலை அப்படிங்கிற சிறிய கிராம பகுதியை தொடர்ந்து முக்கம்புக்கு போகக்கூடிய பேருந்து நிறுத்தம் வரும். அந்த இடத்துல இறங்கி நம்ம இந்த சுற்றுலாத்தலத்துக்கு போகலாம். ஏன் முக்கம்பு ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்கிறேன்னா, கர்நாடக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடகு மலையில் உற்பத்தியாகும் காவேரி ஆறு அகண்ட காவேரி அப்படிங்கிற பெயரில் விளங்கி அங்கிருந்து நம்ம தமிழகத்தை நோக்கி வரும்பொழுது 3 ஆறாக பிரியக்கூடிய பகுதி தான் முக்கொம்பு. மேலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது 3 கொம்புகளை கொண்டு அமைஞ்சிருக்கிற மாதிரி இந்த பகுதி அமைஞ்சிருக்குமா. இங்கே காவேரி, கொள்ளிடம், புள்ளம்பாடி கால்வாய் அப்படின்னு 3 ஆறு பகுதியாக பிரிகிறதுனால தான் இந்த இடத்துக்கு முக்கொம்புன்ற பெயர் வந்திருக்கு. இந்த பகுதியை தொடர்ந்து இப்போ நம்ம குணசீலம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அதெல்லாம் கடந்து நம்ம இப்போ முசிறியை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஒரு மாநகரம் 2 அணைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது நம்ம திருச்சி மட்டும்தான். மேற்கு பகுதியில் மேலணைன்னு சொல்லக்கூடிய முக்கொம்பு 15 கிலோமீட்டர் தூரத்துலேயும், கல்லணை கீழணைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி 15 கிலோமீட்டர் தூரத்திலே அமைஞ்சிருக்கு. இந்த 2 அணை பகுதிக்கு நடுவில் தான் இந்த மாநகரம் அமைஞ்சிருக்கு.
வரும் பண்டிகை நாட்களான ஆடி 18 அன்னைக்கு இந்த முக்கொம்பில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். நான் லாஸ்ட் இயர் கல்லணைக்கு தண்ணி வர சமயத்தில் காவேரி ஆற்றுலையும் சரி, அந்த கொள்ளிடம் ஆற்றுலையும் தண்ணி ஓடும்போது சலசலசலன்னு ஒரு சத்தம், அந்த ஆர்ப்பரிச்சு கொட்டக்கூடிய அந்த அழகை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். வட்டுக்கோட்டையிலேருந்து கந்தர்வக்கோட்டை வழியாக கல்லணைக்கு காரில் பயணம் செஞ்சுருந்தேன். அந்த பயணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. திருச்சி நகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய சிறப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் நேரமே பத்தாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமான சிறப்புகள் கொண்ட மாநகரத்தை கடந்து நாம் இப்போ முசிறி பேருந்து நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். முசிறி புதிய பேருந்து நிலையத்துக்குள்ளே போகும்பொழுது மதியம் 12:17 ஆகுது. இது வரைக்கும் நம்ம 32 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம். இங்கிருந்து குளித்தலை ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. முசிறியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கடந்து நம்ம வந்தோம் அப்படின்னா சேலம் போகக்கூடிய இந்த சாலையில் ஈங்கோய் மலை அப்படிங்கிற தூரத்தில் ஒரு மலை தெரியுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிவாலயம் இருக்குது. அதுக்கு போகக்கூடிய பாதை தான் நாம் இப்போ கடந்து வந்திருக்கோம். தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த படிகள் கொண்ட அமைப்பு. இது மாநில நெடுஞ்சாலை 38-1B சாலையில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான அகத்திய மாமுனிவர் தேனி வடிவில் வழிபட்டிருப்பாராம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்குது. இப்போ நம்ம தொட்டியம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். என்ற பகுதி திருச்சியிலிருந்து 56 கிலோமீட்டர் தூரத்துலேயும் முசிறியிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துக்கு மதியம் 12:45க்கு நம்ம அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம மேட்டுப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய டோல்கேட்டை கடந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம். நான் 97க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் நாமக்கல்குள்ளறையே என்ட்ரி ஆகிறேன். பழைய பேருந்து நிலையம்லாம் எந்த அளவுக்கு மாற்றம் அடங்கியிருக்குன்னு பாருங்களேன். இந்த இடம்லாம் செம சேஞ்சஸ் தெரியுது. இப்போ நம்ம இந்த நிறுத்தத்துக்கு அப்புறம் புதிய பேருந்து நிலையத்துக்கு தான் போக போகிறோம். இந்த மிகப்பெரிய மலையை சுற்றி தான் நகரமே அமைஞ்சிருக்கும். அதுபோல் நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோவிலுமே ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இந்த 2 இடமுமே ரொம்ப முக்கியமான இடமா அமைஞ்சிருக்கும். பழைய பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம புதிய பேருந்து நிலையத்துக்கு ஒரு 20 நிமிஷம் ட்ராவலில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஒரு 2 நிமிஷம் தான் புதிய பேருந்து நிலையத்தில் நின்றுச்சு. உடனே நம்ம சேலத்துக்கு கிளம்ப தயாராகிட்டோம். இப்போ வர சந்திப்பில் நம்ம வலப்பக்கம் திரும்பினா ராசிபுரம் போகலாம். ஸ்ட்ரைட்டாக சேலம், இடப்பக்கம் ஈரோடு போகக்கூடிய சாலை பிரியும். வாழை நகரம்னு சொல்லக்கூடிய முசிறி பகுதியையும் முட்டை நகரம்னு சொல்லக்கூடிய நாமக்கல் பகுதியையும் கடந்து மலைத்தொடர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 4 வழி சாலையில் நம்மளுடைய பயணம் தொடர்ந்து இருக்குது. 19 வருஷத்துக்கு அப்புறம் நான் சேலத்துக்கு பெங்களூர்லேருந்து நான் பயணம் செஞ்சு வந்திருந்த சமயத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற பூலாம்பட்டி சுற்றுலா பகுதிக்கு போயிருந்தேன். அதுபோல் மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலைக்கு நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த பகுதி எல்லாமே நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். சேலம் நோக்கி போக போக பட்டி அப்படிங்கிற முடிகிற பகுதியில் தான் ஒவ்வொரு ஊர் பேருமே அமைஞ்சிருக்கும். அதில் நமக்கு சீலநாயக்கம்பட்டி அப்படிங்கிற பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சதாகவே இருக்கும். இந்த இடம்தான் சேலம் உள்ள நுழையக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக அமைஞ்சிருக்கும். இதே மாதேஸ்வரன் மலைக்கு நான் பெங்களூரில் இருக்கக்கூடிய கெங்கேரி பகுதியிலேருந்து பயணத்தை கேஎஸ்டி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நான் பதிவிட்டிருக்கேன். இதை நீங்கள் டெம்பிள் விசிட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம்.
மாங்கனி நகரமான சேலத்துக்கு நாங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டோம். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி தகவல்லாம் தொடர்ந்து தெரிய வர்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திக்க இருப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.